நம்ம மாடு வாங்கிடுறோம், நம்ம எவ்வளவுதான் தீனி போட்டாலையும் அது கறக்கிற அளவு தான் பால் கறக்க போகுது. ஆமா. அது மாடு வளர்ந்ததுக்கு அப்புறம் தீனி கொடுத்து பால் அதிகரிக்கணுமா, இல்ல நம்ம கண்ணுக்குட்டியில இருந்தே நம்ம அந்த பராமரிப்பை நம்ம பண்ணிட்டு வரோம்? கண்ணுக்குட்டில இருந்தே பராமரிப்பு பண்ணினா மாடு நல்ல தடமா வரும், பாலும் கூட்டி தான் வரும். நீங்க உங்க கண்ணுக்குட்டி எப்படி நீங்க தாய்ப்பால் எப்படி நீங்க கொடுத்தீங்க, அது எவ்வளவு நாள் கொடுத்தீங்க, அது தாய்ப்பால் நிறுத்ததுக்கு அப்புறம் என்ன கொடுத்தீங்க? சீம்பால் வந்து கண்ணு போட்டதே சீம்பால் மெயினா 3 நாளைக்கு ஃபுல்லா குடிக்கணும் ஒரு ரம்பா. சரி. அது எவ்வளவு குடிக்குதோ அவ்வளவு விடணும் ஒரு வாரம். சரி. அதுக்கு மேல் கொண்டு பில்லு பிடிச்சிச்சுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 1 மாசம் 3 மாசம் காட்டி 6 மாசத்துக்கு கண்ணு அளவுக்கு வளர்த்துடணும். அப்பதான் மாடு தடமா வரும். அதான் அது பிடிச்சி கண்ணு போட்டதையுமே பால் இல்ல கறக்கலான்னு கறந்து விட்டு பிடிச்சி கட்டிட்டு அது பிடிக்கா போயிடும், பாலும் கறக்காது. அது கண்ணுக்கும் அடுத்த கண்ணுக்கும் கறக்காது. அது கண்ணிலேயே நெந்து போயிருது இல்ல, வளர மாட்டேன். அதான் நல்லா வளர்ந்தா தானே பால் கறக்கும். அதே 10 நாள் 15 நாள் ஆயிடுச்சுன்னா நல்லா பூசா வச்சு தண்ணி வச்சு வளர்க்கணும். நல்லா பில் போட்டு பாதுகாப்பா கழுவி நல்லா சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணி மாடை வளர்க்கணும் நல்லா.